வெல்கம் டு இந்திய ஏஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோ நோக்க போகிறோம் அப்படின்னா கரிகாலம் பேட்ச். ஓகேவா, கரிகாலம் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 வந்தாச்சு. ஓகேவா, என்ன பார்த்தோம்? டே 1ல் சர்வேயிங் பார்த்தோம். ஓகேவா, அடுத்து செயின் சர்வேயிங், அடுத்து காம்பஸ் சர்வேயிங், இந்த மாதிரி சர்வே, அடுத்து பிளைன் டேபிள் சர்வேயிங். ஸோ சர்வேயிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரோம். சார்ட் டாபிக் என்ன அப்படின்னா லெவலிங். அடுத்து நம்ம லெவலிங் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் பார்க்காதவங்க டே 1, டே 2, டே 3, டே 4 பார்த்துருவாங்க. ப்ளஸ் என்ன சார் இருக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம்? ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். அந்த டெஸ்ட் என்னன்னா கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம்? டெஸ்ட்டை ஃபில்அப் பண்ணால் உங்கள் ஆன்சர்னு தெரிஞ்சிடும். ப்ளஸ் உங்கள் ஸ்கோர் மார்க் நாங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும். ஓகேவா, ஸோ டெஸ்ட் என்ன உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் 4 டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து கிளாஸ் கவனிச்சுட்டு டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதணும் சார், நான் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெஸ்ட் கொடுப்போம். ஓகேவா, சரி வா நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுபட்ட லெவலிங். ஓகேவா, ஓகே ஃபஸ்ட்டு லெவலிங் பேர்லேயே இருக்குது லெவல் பண்ணுறது. ஓகேவா, லெவலிங்னா என்ன சார்? லெவலிங் என்னன்னா ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, என்னன்னா டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? டிட்டர்மைன் தி elevation of a point. Determine the elevation of a point. ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அது எங்க சார்? determine the elevation of point on or below the earth surface. On or below the earth surface. என்ன பண்றாங்க அப்படின்னா பூமிக்கு மேலேயோ இல்லை பூமி கீழேயோ, ஓகேவா, அவரோட எலிவேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது தான். அதான் நம்ம லெவலிங் நம்ம சொல்றோம். Determine the elevation of point on or below the earth surface. Sir, okay. Level surface na enna sir? What is level surface? Level surface. இது என்ன அப்படின்னா level surface na a surface parallel to the curvature of earth. a surface எப்படி இருக்கும்னா எர்த்தோட கர்வேச்சருக்கு parallel போச்சுன்னா அது level surface. Which parallel to the curvature of earth. புரியுதா? கர்வேச்சர் ஆஃப் எர்த்துக்கு பேரலா போச்சுன்னா அது நம்ம லெவல் சர்ஃபேஸ்ங்கிறோம். ஸோ லெவல் சர்ஃபேஸ் என்னன்னா parallel to the curvature of earth. அதாவது கர்வேச்சர் ஆஃப் எர்த்துக்கு போகுது அப்படின்னா அதுக்கு பேரலா போகுது. அதுக்கு பேரலா போகிற சர்ஃபேஸ் தான் நம்ம சொல்கிறோம் லெவல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதர் நேம். ஓகேவா, இன்னொரு பேர் சொல்லலாம். இது வந்து ஈக்குபொட்டன்சியல் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். இன்னொரு நேம் என்ன? லெவல் சர்ஃபேஸ் நேம் என்ன? ஈக்குபொட்டன்சியல் சர்ஃபேஸ். ஓகேவா, ஸோ லெவல் சர்ஃபேஸுக்கு இன்னொரு நேம் கேட்பாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஈக்குபொட்டன்சியல் சர்ஃபேஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ லெவல் சர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் என்ன சார்? எக்ஸாம்பிள் வந்து ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர் தண்ணி நிற்கிதுல, தண்ணி நிற்கிறது தான் லெவல் சர்ஃபேஸுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, சரி ஓகே. லெவல் சர்ஃபேஸ் வேற, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வேற. ஓகேவா, லெவல் சர்ஃபேஸ் வேற, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ங்கிறது வேற. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேவா, ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னா டேஞ்சன்சியலா போறது. ஓகேவா, which is tangential. ஓகேவா, tangential to the level surface. புரியுதா? லெவல் சர்ஃபேஸுக்கு டேஞ்சென்ட்டாக போனால் அது வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். புரியுதா? என்ன சொல்லுன்னு தெரியுதா? ஸோ எத்துக்கு இப்படி போகுது, இது வந்து லெவல் சர்ஃபேஸ் இப்படி போகுது. ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் என்ன ஆகும்னா டேஞ்சென்சியலா. ஓகேவா, என்ன ஆகும்? டேஞ்சென்சியலா போகும். டேஞ்சென்சியலா ஆகும், இது போகும். இதான் நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் நம்ம சொல்றோம். பிளம்ப் லைன். வாட் இஸ் பிளம்ப் லைன்? பிளம்பா தொங்க விடுறோமா? பிளம்பா என்ன பண்ணுவோம்? தொங்க விடுவோமா? ஸோ லைன் ஃபார்ம் ஆகுமா? அதான் நம்ம சொல்றோம் பிளம்ப் லைன் சொல்றோம். எதை நோக்கி போவோம் அப்படின்னா எர்த்தோட சென்டர் நோக்கி அது போயிட்டு இருக்கு. ஓகேவா, கொஸ்டின் கேட்பான் any line
எந்த லைனாக இருந்தாலும் எர்த்தோட சர்ஃபேஸ் சென்டர் நோக்கி போச்சுன்னா அது பிளம்ப் லைன். ஓகேவா? எனி லைன் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸில் இருந்து டு த சென்டர் ஆஃப் எர்த். ஓகேவா? எர்த் சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் எர்த்துக்கு போகிற லைன் தான் நம்ம சொல்கிறோம் பிளம்ப் லைன் சொல்கிறோம். எர்த் சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் நோக்கி போகிற லைன் தான் சொல்கிறோம் பிளம்ப் லைன் சொல்கிறோம். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பிளம்ப் லைன் இருக்குல்ல, பிளம்ப் லைன் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். பிளம்ப் லைன் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த லெவல் லைன். லெவல் லைனுக்கு பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட். லெவல் லைன் எப்படி போகும்? ஓகேவா? பிளம்ப் லைனு ஆல்வேஸ் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? plumb line is always perpendicular to the level line. அடுத்து MSL. What is MSL? Mean sea level. Mean sea நம்ம சொல்றோம், MSL நம்ம சொல்றோம். மீன் sea level அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுவோம், நம்ம Rல 0ன்னு எடுத்துக்குவோம். MSL என்ன? 0 லெவல் சர்ஃபேஸ். அதான் நம்ம சொல்றோம் 0 லெவல் எடுத்துக்குவோம். அங்க நம்ம 0வா எடுத்துக்குவோம். இப்போ MSL எங்க இருக்கு? இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிறது மும்பை. முன்னாடி கராச்சியில் இருந்துச்சு, இப்போ எங்க இருக்குன்னா MSL மும்பையில் இருக்கு. 20 இயர்ஸ் ஒன்ஸாக நம்ம என்ன பண்ணுவாங்க, MSL கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு MSL ஃபிக்ஸ் பண்ணா 20 இயர்ஸ் ஆகும். ஓகே. ஆர்லாம் இல்லை சார், ரெடியூஸ் லெவல். ஆர்லாம் என்னது? ரெடியூஸ் லெவல் தான் நம்ம ஆர்எல் நம்ம சொல்கிறோம். இது என்ன அர்த்தம்னா எலிவேஷன் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் MSL. MSL வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம், ரெடியூஸ் லெவல் நம்ம சொல்கிறோம். ஓகே. ஓகே. லெவலிங்க்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்களா? லெவலிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டம்பி லெவல் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் டம்பி லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவலிங் ஸ்டாஃப் தேவை. இது ரெண்டு தான் மெயினாக வந்து தேவைப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட், டம்பி லெவல் அண்டு லெவலிங் ஸ்டாஃப். ஓகே. அடுத்து லைன் ஆஃப் சைட்னா என்ன சார்? line of sight or line of collimation. Line of sight or line of collimation. ஓகேவா? அப்புறம் என்னன்னா height of telescope. ஓகேவா? height of telescope from MSL. அது மீன் சீல வந்து அந்த ஹைட் ஆஃப் டெலஸ்கோப் என்ன இருக்கோ அதான் சொல்கிறோம் லைன் ஆஃப் காலிமேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரீடிங் சார் மார்க் பண்ணணும். நம்ம ரீடிங் எடுக்கிறா ஃபர்ஸ்ட் ரீடிங் எங்கே இதில் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்போவுமே பேக் சைட் BS. ஓகேவா? லாஸ்ட் ரீடிங் ஃபோர் சைட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரீடிங் பேக் சைட், லாஸ்ட் எப்போவுமே ஃபோர் சைட். இன்டர்மீடியேட் ரீடிங். ஓகேவா? நடுவில் வர ரீடிங்லாம் எதில் பண்ணணும், IS இன்டர்மீடியேட் சைட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் எங்கே எழுதணும், லெவலிங் புக்கில் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் லெவலிங் புக்கில் டேபிள் காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங் எங்கே பேக் சைடாக எழுதணும், லாஸ்ட் ரீடிங் எங்கே FS தான், இன்டர்மீடியேட் ரீடிங் தான் IS. ஓகேவா? இன்வெர்டட் லெவலிங். அது என்ன சார் இன்வெர்டட் லெவலிங்? நம்ம என்ன பண்ணுவோம்னா லெவல் எடுக்கிறப்ப இன்வெர்டர் வச்சு நம்ம வேல்யூ எடுப்போம். ஓகேவா? லெவலிங் ஆஃப் இன்வெர்டர் வச்சு இருக்கிறது இன்வெர்டட் லெவலிங் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பேக் சைட் பார்க்குறப்ப ஆல்வேஸ் என்ன பண்ணும், ப்ளஸ் தான் பண்ணும். ஓகேவா?
பேக் சைடு என்ன பண்ணுவோம், ப்ளஸ் தான் பண்ணுவோம். ஃபோர் சைடு என்ன பண்ணுவோம், நார்மலாக மைனஸ் தான் பண்ணுவோம், தெரிஞ்சவங்க. ஓகே, எப்போவுமே பேக் சைடோட ப்ளஸ் பண்ணி தான் நம்ம ஆரில் எழுதுவோம். ஓகேவா, பேக் சைடு ப்ளஸ்ஸு அந்த ஹைட் ஆஃப் ஃபங்க்ஷன் போடுறப்ப நம்ம பெஞ்ச் மார்க் கூட்டி தான் எழுதுவோம், மற்றெல்லாம் மைனஸ் பண்ணி தான் நம்ம ஆரில் போடுவோம். ஓகேவா, ஓகே. வேறு என்ன சார் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா லெவலிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஹைட் ஆஃப் காலிமேஷன், ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லி 2 மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் இருக்குது, ஹைட் ஆஃப் காலிமேஷன். ஓகேவா, இன்னொன்று ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லி லெவலிங்கில் இந்த 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஹைட் ஆஃப் காலிமேஷன் இருக்குது, ரைஸ் அண்ட் ஃபால் இருக்குது. ஹைட் ஆஃப் என்ன சார், இப்போவும் போல தான் பிஎஸ், ஐஎஸ், எஃப்எஸ், பேக் சைட், இன்டர்மீடியட் சைட், 4 சைட் இருக்கும். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆர் ஹைட் ஆஃப் காலிமேஷன், ஆர்எல், ரிமார்க், இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து நார்மல் டேபிள். ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணால் இப்படி தான் நமக்கு டேபிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆல்வேஸ் பேக் சைட் 0.500, ஆல்வேஸ் பேக் சைட். நடுவில் ஃபுல்லாக இன்டர்மீடியட் சைட். லாஸ்ட் ரீடிங் வந்து 4 சைட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரீடிங் பேக் சைட், 2 and 3 இன்டர்மீடியட் சைட், 4ங்கிறது 4 சைட். ஆர்எல் கொடுத்துருப்பாங்க 100ன்னு. ஓகேவா, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் போகணும்னா ஆர்எல் ப்ளஸ் பிஎஸ் ஆட் பண்ணி நம்ம இங்கே எழுதணும். புரியுதா? ஸோ தான் ப்ளஸ் பண்ணணும், மற்றதில் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி நம்ம எழுதணும். புரியுதா? ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட். ரைஸ் அண்ட் ஃபால்னா சேம் இதே மாதிரி தான். ரைஸ் அண்ட் ஃபால்னா சேம் இதே தான். என்ன இருக்கும் அப்படின்னா பிஎஸ், ஐஎஸ், எஃப்எஸ், ரைஸ், ஃபால் இல்லாமல் ஆர்எல். ஸோ இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு ஹைட் ஆஃப் காலிமேஷன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா ரைஸ் அண்ட் ஃபால்னு இருக்கும். ரைஸ்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் ப்ளஸில் வந்தால் ரைஸில் போடணும், மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து மைனஸ் வந்துச்சுன்னா ஃபாலில் போடணும். ஓகேவா, மைனஸ் பண்ணி பார்க்கணும். வேல்யூ ப்ளஸில் வந்தால் ரைஸு, மைனஸில் வந்தால் ஃபாலில் போடணும். இதுதான் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவலிங் ஸ்டாஃப். லெவலிங் ஸ்டாஃப் தெரியும், 3 ரோவாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகேவா, ஃபோல்டிங் ஸ்டாஃப்னா மடக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாஃப் இப்படி இருக்கும், மடக்க முடியும். ஓகேவா, அது ஒரு இது இப்படி இருக்கும், ஒரு இது அடுத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபோல்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோல்டிங் ஸ்டாஃப் எவ்வளோன்னா 4 மீட்டர். இது சாலிட் ஸ்டாஃப் இருக்குது, மடக்கவே முடியாது, ஒரே சிங்கிள் ஸ்டாஃப். அப்படின்னா 2 to 3 மீட்டர். டார்கெட் ஸ்டாஃப் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? டார்கெட் ஸ்டாஃப். இது எங்கே சொன்னால் மோர் தென் 50 மீட்டர், எக்ஸீஸ் 50 மீட்டர் சொன்னால் நம்ம யூஸ் பண்ணலாம். 50 மீட்டர் மேலே போனால் நம்ம டார்கெட் ஸ்டாஃபை யூஸ் பண்ணலாம். இதில் லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா, லீஸ்ட் கவுண்ட்னா 0.005 மீட்டர், 0.005 மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா லெவலிங் ஸ்டாஃபில் மீட்டர் என்ன கலரில் சார் இருக்கும்? மீட்டர் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். சரி, அப்போ சென்டிமீட்டர் சார், சாரி டெசிமீட்டர். பிளாக் கலரில் இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? பிளாக் கலரில் இருக்கும். சென்டிமீட்டர் பிளாக் கலரில் இருக்கும். இதே மாதிரி பெஞ்ச் மார்க் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஜிடிஎஸ், இதெல்லாம் பெஞ்ச் மார்க். பெஞ்ச் மார்க்னா ரெஃபரன்ஸ்க்காக நம்ம குறிக்கிற பாயிண்ட், பெஞ்சு மார்க். ஜிடிஎஸ் பெஞ்ச் மார்க், கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே. ஓகேவா, பெஞ்ச் மார்க்கு இதெல்லாம் 100 கிலோமீட்டருக்கு ப்ரிசீஷனாக இருக்கும். ஓகேவா, கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே அவங்களோட பெஞ்ச் மார்க்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இது எடுத்துக்கலாம். அதே மாதிரினா பர்மனெண்ட் பெஞ்ச் மார்க் இருக்குது,
பர்மனண்ட் பெஞ்ச்மார்க். ஸோ ஜிடிஎஸ் இருக்குது, பர்மனண்ட் பெஞ்ச்மார்க்ஸ் இருக்குது, டெம்பரவரி பெஞ்ச்மார்க். ஓகேவா, டெம்பரவரி பெஞ்ச்மார்க்னா தற்காலிகமாக பண்ணுறது. ஓகேவா, அதே மாதிரி ஆர்பிட்ரி. ஓகேவா, ஆர்பிட்ரி பெஞ்ச்மார்க்னா டெய்லி மாற்றுறது. ஓகேவா, அன்னன்னைக்கு மாற்றுறது. பர்மனன்ட் பெஞ்ச்மார்க்னா மாற்றவே மாட்டாங்க. டெம்பரரி பெஞ்ச்மார்க்னா அந்த ஒர்க் முடிஞ்ச வரைக்கும். ஆர்பிட்ரி பெஞ்ச்மார்க்னா டெய்லி மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து லைன் ஆஃப் காலிமேஷன். லைன் ஆஃப் காலிமேஷன்னா எதையும் கனெக்ட் பண்ணால் லைன் ஆஃப் காலிமேஷன் மட்டும் கேட்பாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, ஸ்ட்ரைட் லைன் intersection of crosshair of the diaphragm and optical center. ஓகேவா, and optical center அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸ்ட்ரைட் லைன் தான், கிராஸாக இருக்கும். ஓகேவா, ஆப்டிகல் சென்டர் தான் லைன் ஆஃப் காலிமேஷன் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் ஆப்டிகல் சென்டரையும் ஆப்ஜெக்ட் கிளாஸையும். ஆப்ஜெக்ட் கிளாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் ஐபீஸ். ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இதில் என்னன்னா டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்ன இருக்குது? டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா செட்டிங் அப், தென் ரெண்டாவது லெவலிங் அப், தென் மூணாவது எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். செட்டிங் அப், லெவலிங் அப், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். இது மூணு தான் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவலிங். ஓகேவா, கேட்பாங்க செட்டிங் அப், லெவலிங் அப், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். ஆமாம், லெவலிங் பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் லெவலிங் இருக்குது, இன்னொன்று இன்டைரக்ட் லெவலிங். சொல்லுங்க, டைரக்ட் லெவலிங் இருக்குது, டைரக்ட் லெவலிங், இன்னொன்று இன்டைரக்ட் லெவலிங் சொல்லி ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ டைரக்ட் லெவலிங் இருக்குல்ல, டைரக்ட் இன்டைரக்ட். டைரக்ட்ல நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேவா, டைரக்டுக்குள்ளேயே என்ன சார் இருக்குது அப்படின்னா டிஃபரன்ஷியல் இருக்குது, ரெசிப்ரோக்கல் இருக்கு, லாங்கிடியூனல் இருக்கு. ஓகேவா, கிராஸ் செக்ஷன் லெவலிங் இருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைரக்ட் லெவலிங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து என்னது? டைரக்ட் லெவலிங். ஓகேவா, ஸோ அடுத்து முக்கியமாக ஒரு டாபிக் வர முடிச்சிடும், கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர். கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர் எக்ஸாமில் கேட்பாங்க. சிசின்னு சொல்லுவாங்க. 0.0785 d². ஓகேவா, டிங்கிறது கிலோமீட்டரில் போடணும். ஓகேவா, இந்த ஃபார்முலா இருக்குது. சிசி ஈக்குவல் டு d²/2r சொல்லுவாங்க. ஓகேவா, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஓகேவா, அதுலேருந்து போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்? இது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, 0.0785 d². கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர். இதே கரெக்ஷன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கு. கரெக்ஷன் ஆஃப்
refraction. CR equal to 1/7 of CC. அப்போ 1/7 of 0.0785 d square. அப்போ என்ன வரும்னா 0.0112 d square. இதுதான் correction of refraction. ஓகேவா? Then third, combined correction. Combined correction. C equal to 0.0673 d square. ஓகேவா? combined correction. இது முக்கியமாக என்னன்னா ஒவ்வொன்றுமே காரணம் இருக்கு. ஓகேவா? correction of curvature எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். கரெக்ஷன் ஆஃப் refraction எரர்ஸ் வர்றது. ஓகேவா? எரர்ஸ் டியூ டு கர்வேச்சர் எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். எரர்ஸ் வர்ற எரர்ஸ் டியூ டு ரிஃப்ராக்ஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். கம்பைன்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இது 0.0785 d ஸ்கொயர், இது -0.0112 d ஸ்கொயர். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கம்பைன் கரெக்ஷன். ஓகேவா? அதுதான் நமக்கு சி. ஓகேவா? 0.0673 d ஸ்கொயர். புரியுதா? ஸோ லெவலிங்கில் இதுதான் முக்கியமான டாபிக்ஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ இதை படித்தா நீங்கள் பண்ணலாம், லெவலிங்கில் நம்மளால் அதையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை படித்தா என்ன பண்ணலாம், உங்களுக்கு போதும். லெவலிங்கில் என்ன கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லெவலிங் இருக்குது. ஓகேவா? இன்னும் ரெசிப்ரோக்கல் லெவலிங், நிறைய லெவலிங்லாம் இருக்குது. ஏன்னா டைரக்ட் லெவலிங் பார்க்குறப்ப நிறைய லெவலிங் இருக்குது. ஓகேவா? டைரக்ட், டிஃபரன்ஷியல், ரெசிப்ரோக்கல், ஓகேவா, லாங்கிட்யூடல் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் லெவலிங். ஓகே, இது வந்து படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஏக்கும் சரி, ஜேடிஓ அண்டு ஆர்ஆர்பி ஜேஇ மூணுமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஜேடிஓ, அதே மாதிரி சர்வேயர், தென் டிராஃப்ட்ஸ்மேன், இது இல்லாமல் ஆர்ஆர்பி ஜேஇ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ கிளாஸ் சேரணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி கிளாஸு டீட்டெயில் மெட்டீரியல் ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.